வணக்கம். நேற்று எலெக்ஷன் ரிசல்ட்டில் வந்து ஒருத்தருக்கு ஒரு மாதிரியான மனநிலை. ஆனால் அதுலேருந்து ஒரு 5 பாசிட்டிவ் டேக்அவேஸ் எடுக்கலாம். நேற்று எலெக்ஷன் ரிசல்ட்லேருந்து ஒரு 5 விஷயங்கள். அது என்ன பாசிட்டிவ் டேக்அவேஸ் அப்படின்னா இந்த வீடியோவில் நான் சொல்ல போகிறேன். நான் உங்கள் மணியன் கோபி, நீங்கள் பார்த்துட்டு இருக்குது பாசிட்டிவ் பாலிடிக்ஸ். ஸோ முதல்ல ஒரு சந்தோஷம் என்னென்னு கேட்டிங்கன்னா, திமுக தோத்துருச்சு. ஏன்னா அதுதான் எதிர்பார்த்துட்டு இருந்தோம். திமுக வந்து நல்லாட்சி இல்லை, லா அண்ட் ஆர்டர் பிரச்சனை இருக்குது, ஊழல் பிரச்சனை இருக்குது அப்படிலாம் நினச்சிட்டு இருந்தோம் இல்லையா. அதனால் அவங்க தோற்றது வந்து ஃபஸ்ட்டு பாசிட்டிவ். அதனால் அதை நினச்சி சந்தோஷப்பட்டுக்கலாம். ரெண்டாவது வந்து எனக்கு பர்சனலி நம்ம அண்ணாமலை நான் சப்போர்ட்டராக அண்ணாமலை நான் கண்டெஸ்ட் பண்ணாமல் இருந்தது ஏற்கனவே நம்மளுக்கு சந்தோஷம் தான். இந்த ரிசல்ட்டை பார்த்தோன்னே இன்னும் கூடுதல் எம்ஃபசைஸ் ஆயிடுச்சு. ஆமாம், ரொம்ப சூப்பரான டெசிஷன், பெஸ்ட்டு டெசிஷன் அண்ணாமலை நான் வந்து இந்த எலெக்ஷன் வந்து பாய்காட் பண்ணது. ஏன்னு சொன்னால் இவ்வளோ கேவலமாக தோற்றுருக்கு பாஜக. 2.9798% தான், 3% கீழே. இது அண்ணாமலை நான் வந்து பொறுப்பெடுத்துக்கிறதுக்கு முன்னாடி அந்த நிலைமையில் இருந்தது. இப்போ திருப்பி அதே நிலைமைக்கு கொண்டு வந்து விட்டாச்சு. ஒரே ஒரு தொகுதி தான் ஜெயிச்சிருக்கிறாங்க. அதுவுமே எனக்கு வந்து அந்த கேண்டிடேட்டுக்கு உண்டான ஒரு இது இருக்குன்னு நினைக்கிறேன். அவர்னால ஜெயிச்சிருப்பாரா இருக்கும், அடிஷ்னல் ஃபேக்டர்ஸ்லாம் இருக்கும். ஸோ அண்ணாமலை நான் இருந்திருந்தாருன்னா அவருக்கு ஒரு களங்கம் தானே. போன வாட்டி தோற்றது ஒரு சங்கடம் தான், இந்த வாட்டி ரொம்ப மோசமாக தோற்றுருக்கு இல்லையா. ஆனால் போன வாட்டி அட்லீஸ்ட் நம்மளுக்கு வந்து ஓட் பர்சன்டேஜ் கூட்டியிருக்குன்னு இருந்துச்சு. இந்த வாட்டி அண்ணாமலை நின்று இருந்தாருன்னா கூட்டத்தோட கூட்டமாக இருந்திருப்பார். அதனால் அவர் வந்து இப்போது தனித்துவமாக நிற்கிறாரு. இப்போ நிறைய பேர் அவரை பற்றி பேசுகிறாங்க. நார்த் மீடியாவில் நிறைய பேர், இப்போ ஸ்மிதா பிரகாஷ்ல இருந்து ஆனந்த் நரசிம்மன்லேருந்து நிறைய பேர் இருக்காங்க. அவங்க சென்ட்ரலில் உள்ள, அதாவது நார்த் ஜேர்னலிஸ்ட் எல்லாருமே வந்து அண்ணாமலை நான் சொன்னது தான் கரெக்டு, தந்தி டிவியில் கூட பேசிகிட்டு இருந்தாங்க. குருமூர்த்தி அவர்கள் சொன்னார் அண்ணாமலை அவர்கள் எடுத்த ஸ்டாண்ட்ஸ் தான் கரெக்டு அப்படின்னு சொல்லி நிறைய பேர் பேச ஆரம்பிச்சாங்க. இப்போ அதெல்லாம் பேசுறதுக்கு காரணம் அவர் இதை பாய்காட் பண்ணது. அதனால் ரீஸ்ட்ரேட்ஸ், அது ஒரு சந்தோஷம். மூணாவது வந்து அதிமுகவும் ஆப்போசிஷன் ஸ்டேட்டஸ் வந்து லூஸ் பண்ணிருச்சு. நேற்று எலெக்ஷன் ரிசல்ட்டில் வந்து 2 பேருக்குமே பனிஷ்மெண்ட் கிடச்சிருக்கு. டிஎம்கேக்கு என்ன பனிஷ்மெண்ட்டுனா அவங்க ஆட்சியிலேருந்து இறங்கிட்டாங்க, அது ஒரு பெரிய ஒரு பனிஷ்மெண்ட்டு. அதிமுகக்கு என்ன பனிஷ்மெண்ட்டுன்னு கேட்டிங்கன்னா ஆப்போசிஷன் ஸ்டேட்டஸுமே இழந்துட்டாங்க, 3rd பார்ட்டியாக போயிட்டாங்க. அது ஒரு பெரிய பனிஷ்மெண்ட். அப்போ அது ஒரு பாசிட்டிவ். ஏன்னா இவங்க 2 பேருக்கு வந்து அவ்வளோ தப்பாக வந்து மக்கள் கைட் பண்ணுறாங்க. ஒரு தலக்கணம் இருக்குது, திராவிடம் சொல்லிட்டு பெரியாரை தூக்கி பிடிக்கிறாங்க. இந்த மாதிரி பல விஷயங்கள் நம்மளுக்கு பிடிக்காமல் இருந்துச்சு. அதனால் அவங்களுக்கு கிடைச்சது வந்து ஒரு பாசிட்டிவ் டேக்அவே அப்படின்னு நான் பார்க்குறேன். 4வது வந்து விஜய் அவர்கள் என்னதான் வந்து ஜெயிச்சாலுமே அந்த மேஜிக் நம்பர் வந்து ரீச் பண்ணல. அந்த மெஜாரிட்டி அவங்களே வந்து ஆட்சி அமைக்கிற மாதிரி நிலைமை வரல. அது ஒரு பாசிட்டிவாக தான் நான் பார்க்குறேன். ஏன்னா அவங்க வந்து ரொம்ப இன்எக்ஸ்பீரியன்ஸ்டு, ரொம்ப நிறைய நடிகர்கள்லேருந்து ஃபஸ்ட் டைம், எனக்கு தெரிஞ்சு மேக்ஸிமம் ஃபஸ்ட் டைம் வந்து ஜெயிச்சிருக்கிறாங்க. அப்புறம் வந்து என்ன சொல்கிறது, ஒரு கொள்கை தெளிவு இல்லை. அப்புறம் உழைக்கிற இதுவுமே வந்து விஜய் அவர்களுக்கு இருக்கிற மாதிரி தெரியல. அதாவது மற்றவங்களை கம்பேர் பண்ணுற அண்ணாமலை அவர்கள் மாதிரியோ மற்றவங்கள மாதிரியோ அவர் வந்து ஓப்பனாக வெளியெல்லாம் வந்து அவ்வளோ வேலை செய்கிற மாதிரியும் தெரியல. அப்போது அவரை நம்பி வந்து ஃபுல் மெஜாரிட்டி இருந்துச்சுன்னா ரொம்ப பிரிஸ்காக இருக்கும் இல்லையா. ஏன்னா 5 years எதுவுமே பண்ண முடியாதுங்கிற மாதிரி ஆயிருக்கும். அதனால் அப்படி இல்லாமல் அவங்களுக்கும் சிங்கிள் மெஜாரிட்டி, அதாவது அவர் லார்ஜஸ்ட் பார்ட்டி, பட் இன்னுமே 2-3 பேர் சேர்ந்து தான் அவங்க வந்து ஆட்சியை தக்க வைக்க முடியும். நாளைக்கு எப்போ வேணால் வந்து நோன் கான்ஃபிடன்ஸ் மோஷன் வந்து அவர் பதவி இழக்கிறதுக்கோ இல்லை இந்த ஆட்சி கவுறதுக்கு வாய்ப்பு இருக்கும்போது இன்னும் கொஞ்சம் தேல் பி ஆன் த டோஸில், இன்னும் கொஞ்சம் காஷியஸாக இதை கொஞ்சம் சீரியஸாக எடுத்துப்பாங்க அப்படிங்கிறது ஒன்று. ஏன்னா பொதுவாக சொல்லுவோம் இல்லையா, ரஜினிகாந்த் அவர்களோட டைலாக் ஒன்று உண்டு. ரஜினிகாந்த் அவர்களுக்கு ஒரு மிகப்பெரிய அடி இவர் ஜெயிச்சது, அது ஒரு சந்தோஷம் தான் வச்சுக்கோங்களேன். ஸோ ரஜினிகாந்த் டைலாக் என்ன டைலாக் வரும்னு சொன்னால், சுலபமாக எதுவும் கிடைக்காது, அப்படி சுலபமாக கிடைக்கிறது நிலைக்காதுன்னு சொல்லுவாங்கல்ல. அப்போ இந்த எலெக்ஷன் வந்து கொஞ்சம் சுலபமாக கிடைச்ச மாதிரி தான் இருக்குது. ஏன்னா அவர் இன்ஃபேக்ட் எல்லா தொகுதிக்கு கூட அவர் வந்து ஓட்டு கேட்டு போல, பெரிய பிரச்சாரம் பெருசெல்லாம் பண்ணல. அவரோட கேண்டிடேட்ஸு கூட அவர் வந்து என்ன பண்ணலன்னு சொன்னால் இண்டிவிஜுவலாக போய் என்டாஸ் பண்ணல, ஒரே மேடல் எல்லாத்தையும் வச்சு பண்ணாரே ஒழிய. அப்போது அப்படி இருக்கும்போது அவருக்கு மெஜாரிட்டி கிடைக்காம இருந்தது ஒரு நல்ல விஷயம். தமிழ்நாட்டுக்கு ஒரு பாசிட்டிவ் சைனாக தான் இருக்குது. 5வது வந்து நிறையா பெரிய பெரிய மந்திரிகள், முதலமைச்சரில் ஆரம்பித்து அந்த மாதிரி பெரிய பர்சனாலிட்டிஸ் தோற்றது வந்து ஒரு நல்ல சைன். ஏன்னா அவங்கெல்லாம் வந்து நம்ம அபோவ் தி ரெஸ்ட் ஆஃப் தி பீப்புள் மாதிரி ஒரு மனநிலையோடு இருந்தாங்க. இப்போ பொதுவாகவே திமுக தோக்கும், அதிமுக தோக்கும். அப்படி இருந்தால் கூட அந்த மெயின் கேட்டகரியில் உள்ள ஆளுங்களை ஜெயிச்சிடறாங்க. பொதுவாக இவங்களுமே வந்து எதிர்க்கட்சியாக இருந்தாலும் 70 சீட்டு வந்துடுது, அவங்களுக்கு ஒரு 60 சீட்டு வந்துடுது, இப்படி தானே வந்துட்டு இருந்துச்சு. அப்படி வரும்போது அந்த மேல் கேடரில் இருக்கிற எல்லாருமே ஜெயிச்சிட்றாங்க. அதுக்கப்புறமா மற்றவங்க தான் தோக்குறாங்க. அப்போ அவங்களுக்கு என்னென்னா எப்போவுமே அவங்களுக்கு அந்த இன்ஃப்ளூயன்ஸ் இருந்துகிட்டே இருக்குது. அப்போது அது வந்து இந்த வாட்டி பெருசாக உடைக்கப்பட்டிருக்குன்னு நான் பார்க்குறேன். ஏன்னா முதலமைச்சர் தோற்றது ஒரு மிகப்பெரிய சைன் தானே. இவர் கிட்டத்தட்ட இப்போ 30 years 1996 வந்து அவர் சட்டமன்றத்துக்குள்ளே போகிறாரு. 2026 வரைக்கும் தொடர்ச்சியாக வந்து அவர் சட்டமன்றத்துக்கு போயிட்டே இருக்கிறாரு. அவர் நல்லது பண்ணாலும் பண்ணலைனாலும், அவர் கட்சி ஜெயிச்சாலும் ஜெயிக்கலன்னு, என்ன நடந்தாலும் அவர் வந்து ஜெயிச்சிட்டே இருக்காரு. அது தப்பாக இருந்தது. அதுக்கு வந்து இந்த வாட்டி நிறைய சிட்டிங் மினிஸ்டர்ஸ்க்கு வந்து அது பாடமாக இருந்திருக்கு. இப்போ மதுரையில் எடுத்துக்கிட்டோம்னா பீட்டர் அவர்கள் தோற்றதாக இருக்கட்டும், இப்படி நிறைய பேர் தோற்றுருக்குறாங்க. ஸோ அது ஒரு பாசிட்டிவ் டேக்அவே. ஸோ இதெல்லாம்
இதெல்லாம் நினச்சி ஒரு ஹாப்பி. சரி, அப்போ நேற்று எலெக்ஷன் வந்து பிஜேபி நம்ம எதிர்பார்த்தோம், பிஜேபி வரல. ஏன்னா பிஜேபி அவங்க முதல்லையே சரண்டர் ஆகிட்டாங்க. 28 சீட் தான் எடுத்தாங்க. அண்ணாமலை அண்ணாவும் போட்டி போடல. நல்ல கான்ஸ்டிடியூன்சி, நல்ல கான்ஸ்டிடியூன்சி இல்லை, அதனால் பெரிய எதிர்பார்ப்பு இல்லை. இருந்தாலுமே விஜய் மாதிரியான ஒரு நியூ கம்மர், அதில் ஒரு ஃப்ரெஷ்னஸ் இருந்தாலுமே ஒரு பயம் இருக்குல்ல. இவங்க வந்து ஒழுங்காக ஆட்சி பண்ணிடுவாங்களா, இவங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் கிடையாது, பியூரோக்ராட்ஸ் வந்து இவங்களை ஓவர் ரூல் பண்ணிவிடுவாங்களோ ரொம்ப அப்படின்லாம் ஒரு தயக்கம் இருக்கும்போது மக்கள் வந்து இப்படி என்ன சொல்கிறது, ரொம்ப தீவிரமாக யோசிக்காமல் போட்டாங்களோ அப்படின்னு ஒரு யோசனைலாம் நிறைய குழப்பங்கள் இருக்குது. ஏன்னா வேறு வழி இல்லை, இவங்களும் சரியில்லை, அதனால் இவங்களுக்கு கொடுக்குறோன்னு அந்த மக்களோட தீர்ப்பு வந்து எனக்கு கரெக்டுன்னு தான் படுது. இது இன்ஃபேக்ட் அண்ணாமலை அண்ணாவுமே சொல்லியிருந்தார் முன்னாடி. நான் அதை வந்து இன்னொரு வீடியோவில் அண்ணாமலை அண்ணா முன்னாடி சொன்னதெல்லாம் இப்போ நிறைய பேர் எல்லாத்தையும் எடுத்து போஸ்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க. நான் அதெல்லாம் எடுத்து ஷேர் பண்ணுறேன். ஸோ ஓவராலாக வந்து ஹாப்பி தான். இந்த ரிசல்ட் வந்து வருத்தமான ரிசல்ட் கிடையாது. தமிழ்நாடு ரிசல்ட் வந்து ஹாப்பி ரிசல்ட்ஸ் தான். அதுக்கு ஒன்று 5 ரீசன்ஸ் நான் சொல்லியிருந்தேன். நேற்று ஏன் போடல, இன்றைக்கி போடுறேன் நிறைய பேர் கேட்டுட்டு இருந்தாங்க என்கிட்ட. வீட்லேயும் சொல்லியிருந்தாங்க, என்னடா அரசியல் யூடியூப் சேனல் ஒன்று ரன் பண்ணிவிட்டு, பாலிடிக்ஸ் சேனல் ரன் பண்ணிவிட்டு, மெயின் விஷயம் சேனலில் வந்து எலெக்ஷன் ரிசல்ட்டு, அது அன்றைக்கே வீடியோ போடாமல் இருக்கிறியடா ரொம்ப மோசமாக திட்டாங்க. அது ஆக்சுவலி என்ன ஆச்சுன்னு கேட்டிங்கன்னா, கோயின்சிடென்டலி நேற்று எலெக்ஷன் ரிசல்ட் வந்துச்சு இல்லையா, நேற்று தான் வந்து மதுரையில் அழகர் திரும்ப கிளம்புற நாள். ஸோ ரிசல்ட்லாம் வந்து கொஞ்சம் மாறிட்டே வந்துச்சுல, மெஜாரிட்டி எடுப்பாரா எடுக்க மாட்டாரானே தெரியாமல் இருந்தது இல்லையா. அப்புறம் ஈவினிங் நம்ம பார்த்துட்டு போகலாம் நினச்சிருந்தேன். அப்புறம் நான் என்ன பண்ணிட்டேன்னா, கிளம்பி அழகரை வந்து வழி அனுப்பிச்சு வைக்கிறதுக்கு தரிசனம் வாங்குறதுக்கு கிளம்பிட்டேன். ஸோ போய் அழகரை பார்த்துட்டு தரிசனம் பண்ணிவிட்டு வந்தேன். நான் ஒரு 20-30 செகண்ட்ஸ் வீடியோ எடுத்தேன். எனக்குமே தோணுச்சு, நான் பொதுவாக சாமி கும்பிடும் வீடியோ எடுக்க மாட்டேன், ஆனால் சரி பார்க்காதவங்களுக்காக எடுத்து நம்ம ஷேர் பண்ணுவோம், நம்ம சேனல்லையுமே போடுவோம் அப்படின்னு நினச்சேன். ஸோ ஏன் அது வீடியோ போடாமல் இருந்தேங்கிறதுக்கு காரணம் இதுதான். ஏன்னா இப்போ நிறைய பாயிண்ட்ஸ் நான் யோசிச்சு வச்சேன். அதாவது இந்த 5 டேக்அவேஸு, அப்புறம் இன்னும் நிறைய யோசித்தேன். விஜய் அவர்கள் கிட்டேருந்து கற்றுக்கிறதுக்கு ஒரு சில விஷயங்கள் இருக்குது. ஏன்னா கோடிக்கணக்கான மக்கள் ஓட்டு போட்டிருக்காங்க, தமிழ்நாட்டுக்கு தலைவராக வந்திருக்காரு. இதெல்லாம் ரேர் இது தானே. அப்போது அவ்வளோ நிறைய கரெக்டான விஷயமும் அவர் பண்ணியிருக்காரு. எல்லாமே தப்பு சரியில்லை அப்படிலாம் கிடையாது, நல்ல விஷயம் நிறையா இருக்குது. அப்போ அந்த மாதிரி ஒரு சில விஷயங்கள் நான் யோசிச்சு வச்சுருக்கேன். அதை நான் அடுத்தடுத்து உங்களுக்கு வீடியோவாக போஸ்ட் பண்ணேன். உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னா ஃபாலோ பண்ணி செக் பண்ணுங்கள். மற்றபடி உங்களோட கருத்துக்கள், வேறு ஏதாவது ஒரு பாசிட்டிவ் டேக்அவே இருக்கா நேற்று எலெக்ஷன் ரிசல்ட்ஸ்லேருந்து அப்படின்னா சொல்லுங்கள். நம்ம கொஞ்சம் பாசிட்டிவான மைண்ட் செட்டே வச்சுக்கலாம் அப்படிங்கிறத நோக்கம். இந்த சேனலோட நோக்கமே அதுதான். ஒரே நெகட்டிவாக இருக்கும்போது நம்ம பாசிட்டிவாகவே யோசிப்போம் அப்படின்னு தான் நோக்கம். இல்லை உங்களுக்கு வேறு ஏதாவது பாசிட்டிவ் டேக்அவேஸ் இருந்துச்சுன்னா அதையும் கமெண்ட் பண்ணுங்கள், ஸோ தட் தெரிஞ்சுக்கலாம். மேலும் ஒரு பாசிட்டிவ் பாலிட்டி வீடியோவில் சந்திக்கிறேன். வணக்கம். இன்னும் 5 நிமிஷம் தான் இருக்கு. நீங்கள் ரெண்டே கொஸ்டின் சேர்த்து கேட்டுறேன். இப்போ நீங்கள் எண் மக்கள் போயிட்டு இருக்கீங்க. இப்போ கேஷ் ஃபார் ஓட்ஸ் தராங்களே, ஓட்டு நேரத்தில் பைசா கொடுத்து ஓட்டு வாங்குறது, அதோட இன்ஃப்ளூயன்ஸ் குறையும்னு நினைக்கிறீங்களா? ஒன்று. ரெண்டாவது, மோடி 3.0ல தமிழ்நாட்டோட பங்கு என்னவா இருக்கும்னு எதிர்பார்க்குறீங்க? ஓட் ஷேரா இல்ல இன் டர்ம்ஸ் ஆஃப் கான்ட்ரிபியூஷன் பை த தமிழ்நாடு பீப்புள். சார், வி ஹவ் எண் மக்கள் யாத்திரை உங்களுடைய ஆதரவோடு தமிழக பாரதிய ஜனதா கட்சி கிட்டத்தட்ட 200 தொகுதிகளை தாண்டி இருக்கும் சார். 200 கான்ஸ்டிடுவன்சி we have crossed. Now I firmly believe சார், ஒரு ஆல்டர்னேட் தமிழ்நாட்டில் சரியான ஆல்டர்னேட் இருந்தா யாரும் ஓட்டுக்கு பணம் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. நீங்க ஆல்டர்னேட்டே மக்களுக்கு கொடுக்காம ஒரே குட்டையில் ஒரு 2 மட்டையை கொண்டு வந்து நிறுத்தி வச்சு கேண்டிடேட் டிஃபரன்சியேஷன் கிடையாது. எல்லாரும் அந்த குடும்பத்திலிருந்து வந்தவங்க, 7 முறை 8 முறை 9 முறை எலெக்ஷன் நின்றவங்க. ஆம் ஆத்மி ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கங்க சார். வாட் எவர் வி சே, ஆம் ஆத்மி இப்ப அவங்க எங்கேயோ போயிட்டாங்க சார். ஆம் ஆத்மி என்ன சார் பண்ணாங்க? டெல்லி அரவிந்த் கெஜ்ரிவால் went and stood against Sheila Dikshit. 25 years she never lost that constituency. He won by 30,000 votes. ஆம் ஆத்மி ஃபர்ஸ்ட் எலெக்ஷன். ஏன்னா சார், எவ்ரிபடி தாட் காங்கிரஸ்க்கு ஏதோ வித்தியாசமா அதை கொண்டு வர்றாங்கப்பா, ஒரு சான்ஸ் கொடுக்கலாம் சார். பீப்புள் ஆர் வில்லிங் டு கிவ் அ சான்ஸ் சார். சான்ஸ் கொடுத்தவங்க, கிடைச்சவங்க அதை பயன்படுத்திக்கல. கடந்த 25 ஆண்டுகள்ல மக்கள் 3 பேர்த்துக்கு சான்ஸ் கொடுத்தாங்க. ஐ வில் நாட் டெல் தேர் நேம் சார். சான்ஸ் கொடுத்ததுக்கு அப்புறம் மறுபடியும் போய் நீங்க டிராவிடியன் பார்ட்டியோட அலையன்ஸ் வச்சீங்கன்னா எப்படி சார் மக்கள் உங்களை ஏத்துக்குவாங்க? பாலிடிக்ஸ் சம்டைம்ஸ் இஸ் பேஷன்ஸ். ஒரு சான்ஸ் கொடுத்து ஒரு ஆப்ஷன் கொடுத்ததுக்கு அப்புறம் 10 years நீங்க நிக்கணும். You take a chance, again you go and make an alliance, then people will say, oh எல்லாரும் ஒரே ஆள் தான், இதுக்கு ஓட்டு போடணும். சோ மக்கள் மேல நான் கண்டிப்பா குறை சொல்ல விரும்பல சார்.